ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். அம்மா கையால் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நான் 1 கிலோ அளவு கானகத்தை மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் ஒரு கீரல் போட்டு வச்சுருக்கேன். அது உள்ள சனை அது அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சி நல்லா திப்பி இல்லாமல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய நல்ல பழமான தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா தக்காளி பழமும் மிளகாத்தூளும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம குழம்பு தாளிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆனால் கம்மியாக போடுங்க. ஏன்னா மீனில் ஏறிடுச்சுன்னா உப்பு கக்கும் மீன் சாப்பிட முடியாது. அதில் ஒரு 4 பச்சை மிளகா நான் கீறி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, குழம்பு கொட்டியாச்சு. குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய், ஒட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வடம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். வானல் நல்லா காஞ்சதும் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடகம் தான் இன்றைக்கி தாளிக்க போகிறோம் மீன் குழம்புக்கு. நம்ம லக்ஸ் கிச்சனில் ரெடி பண்ண வடகம் தான். அதையும் நல்லா தாளிச்சிட்டு நம்ம பழமாக அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, 2 தக்காளி பழம், அதையும் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோலோடு தான் நசுக்கி வச்சுருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் அந்த கொதிக்கும் போது தோலோடு. அதனால் நான் தோலை க்ளீன் பண்ணலை. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா 2 கத்திரிக்காய். என்ன இது மீன் குழம்புல கத்திரிக்காய் போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிடும்போது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஊற்றும் போது அடியில் நிற்கிது உப்பெல்லாம். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல கொதி வரும். அந்த பச்சை வாசம்லாம் போகிற ஸ்டேஜில் அப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் அப்படியே நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காவையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம மாங்காய் நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் கடைசியாக மீனை போட்டுக்கலாம். ஒவ்வொரு மீனாக நம்ம உள்ளே போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துல மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் அதிகமாக கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா மீன் எல்லாம் அப்படியே தனித்தனியாக வெந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா லவபிள் பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்கு கூட கொடுக்க மனசே வராது, அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம தட்டை போட்டு மூடிட்டோன்னா அந்த நல்லா அந்த கொதிக்கிறதுலேயே மீன் நல்லா வெந்துடும். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.